ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில கிச்சன் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள். வாங்க இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னு போய் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிச்சனில் சாம்பார் வந்து சட்டுன்னு வச்சிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கசகசா கூட ஆட் பண்ணி செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வணக்கி இதை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு சாம்பார் குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் வச்சிடலாங்க இந்த சாம்பாரை. இப்போ பாருங்கள், வெறும் வெங்காயமும் தக்காளியும் வணக்கி வச்சுட்டு இதில் வந்து அந்த பொட்டுக்கடலை அரைச்சோம் இல்லைங்களா தூள், அதை வந்து கரைச்சி இதனோட ஆட் பண்ணால் குயிக்காக ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து காலையில் மெனக்கெடவே தேவையில்லை. இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் நீங்கள் சட்டுன்னு வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வச்சுதாங்க. இந்த வரமிளகாய் வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பூச்சி அடித்து அது உள்ளே வந்து ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிடும், கெட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் அந்த மிளகாய் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதை எப்படியே விட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா மிளகாயிலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வானால் கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் வரமிளகாவை போட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கலரி விட்டு எடுத்து வச்சிடலாம். மிதமான சூட்டில் இந்த மாதிரி வாணலில் போட்டு நீங்கள் எடுத்து காய வச்சு அதை பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிறது தவிர்க்கலாம். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கவர்லேயே வச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நமுத்துடும். பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா கூட இந்த மழை காலத்துக்கு நமுத்த மாதிரி ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு தாங்க இந்த டிப்ஸ். அதுவும் இல்லாத இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வறுத்து சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்குங்க. ஹையில் வச்சிங்கன்னா கலர் ஃபுல்லாக மாறிடும். ஸோ லோவில் வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக கலர் மாறுற மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சட்னி அரைக்கும் போது சட்னியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது பூச்சி உங்களுக்கு பிடிக்காது. லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதை ஆற வச்சு பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா நமுத்துரும் சீக்கிரம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரியே வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, மல்லாட்டை, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு சட்னி அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னின்னு இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது சாதத்தில் லெமன் ரைஸ்லேயோ புளியோதரையிலையோ போடும்போது வறுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா புளியோதரை செய்யவோ இல்லை சட்னி செய்யவோ குயிக்காக ஆகிடும். தோல் எப்படி நிற்கிறதுன்ட்டு அதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையும் மல்லாட்டை அதாவது வேர்க்கடலையும் ஆறியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு நீங்கள் எடுத்து சட்னி அரைக்கலாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து பிரிஞ்சி இலையே இது கூட போட்டு வைப்பாங்க, பூச்சி பிடிக்காத இருக்க. நம்ம வறுத்துட்டதுனால அது தேவைப்படாது. இதையும் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு தட்லேயோ முரத்துலேயோ போட்டு இந்த மாதிரி பாக்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த தோலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். இதை பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து முரலாம் வச்சுருந்து கீழெல்லாம் குப்பையாகும் இல்லைங்களா, அதுக்காக இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வடை எடுப்போம் இல்லைங்களா, வடை அப்பளம்லாம் எடுக்கிற கரண்டி இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிற மல்லாட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எடுத்து நீங்கள் இப்படி ஜலிச்சிங்கனாலே அந்த தோல் ஃபுல்லாக கீழே வந்துடும். ஸோ அந்த கொட்டை ஃபுல்லாக மேலேயே இருந்துடும். தோலோட சட்னி அரைச்சாலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. நான் தோலோடையே சட்னி அரைப்பேன். தோல் எடுத்துகிட்டு அரைக்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த தட்டிலே புடைச்சிட்டேன். கீழே எந்த குப்பையும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி கீழெல்லாம் குப்பையாகாத இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1-2 பருக்கு விழுந்திருக்குங்க, அதை எடுத்து நீங்கள் இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடு அரைச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. தோல் எடுத்துகிட்டு அரைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இந்த தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. செடிங்களுக்கு போட்டிங்கன்னா செடிங்களில் ரொம்ப நல்லாவே பூ காயெல்லாம் வைக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலை வேர்க்கடலைலாம் வறுத்துட்டு உடனே பாக்ஸில் போட்டுறாதீங்க, நமுத்துரும். கொஞ்சம் ஆற வச்சு போடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ரவையை வந்து நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து பூச்சி பிடிக்காத இருக்கிறதுக்காக தாங்க இந்த டிப்ஸை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா உப்புமா கலரும் போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெங்காயம்லாம் வணக்கிட்டு உடனே வறுத்த ரவை தானே கூடயே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் வேலையும் ஆகிடும். இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது உங்களுக்கு பூச்சி பிடிக்காத இருக்கிறத தவிர்க்கலாம். ஹையில் வச்சு வறுக்காதீங்க, மீடியமில் வச்சு வறுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் லைட்டாக கலர் மாறும். வறுத்த ரவையை பேப்பரில் போட்டு ஆற வச்சுட்டு பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து கொட்டுங்க. ரவையும் கீழே சிந்தாது, ஒரு துளி கூட சிந்தாத கொட்டிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். பால் வச்சுட்டு போகும்போது நம்ம பால் பொங்கி இந்த கேஸ் அடுப்பு மேலெலாம் ஆகிடும். பாலுன்னு இல்லைங்க, டீ போடும்போது கூட டீ வந்து நல்லா கொதித்து மேலே அந்த கேஸ் மேலெல்லாம் ஆகிடும். நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பாலோ டீயோ வச்சிட்ட பிறகு நீங்கள் அது மேலே வந்து ஏதாவது ஒரு கரண்டியை வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பால் பொங்கி வரும்போது இந்த கரண்டி மேலே பட்டு மறுபடியும் அது உள்ளே போயிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வெளியே சிந்தரத்தை தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் டீ தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி படும்போது வந்து வெளியே சிந்தாத இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, டீயாக இருந்தாலும் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு க்ளீனிங் வேலையை கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ சிங்க்கு பார்க்குறீங்க இல்லைங்களா, இங்கெல்லாம் கரையாக இருக்கும். அப்புறம் இந்த டேப் எல்லாமும் வந்து கரையாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். சாமான் வளைக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்து அது வந்து கொஞ்சம் கலர் மாறிடும். அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்குங்க. ஸ்க்ரப் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து இந்த ஸ்டீலில் தான் பண்ணுறேன். இது ரொம்பவே எனக்கு க்ளீன் ஆகிடுது. ஸோ கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிங்க்கு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிங்கனாலே இது நல்லாவே விட்டுருதுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ங்க, லைட்டாகவே தேய்ச்சா போதுங்க. நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது, புது டேப் மாதிரியே ஆகிடுது. எங்கெங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு, க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்ல, அப்பயே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், க்ளீன் பண்ண உடனே பளிச்சுன்னு இருக்குது, புது டேப் மாதிரியே ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இந்த டிப்ஸை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.